என்னோட சார் இதுவரையும் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் கிளாஸஸ்ல 2 மாடியூல் முடிச்சிருக்கோம். மாடியூல் நம்பர் 1 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹேக்கிங். மாடியூல் நம்பர் 2 ஃபுட் பிரிண்டிங் பார்த்தோம். பட் அந்த ஃபுட் பிரிண்டிங்கோட வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணல. பிகாஸ் அன்னைக்கு கிளாஸ்ல நிறைய ஒரு சில இல்லீகல் ரிசோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க. அது டைரக்டா யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்றதுனால மேபி யூடியூப் சேனல்ல ஒரு சில வீடியோவை பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால நான் மாடல் 2 ஓட வீடியோவை யூடியூப்ல போடல. உங்களுக்கு மாடல் 2 ஓட வீடியோ யாருக்குன்னா வேணும்னா சேல்ஸ் டீம் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க மாடல் 2 தனியா வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு we are going to the third module பார்ப்போம். சரி, இந்த தேர்ட் மாடல் போக போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெட்வொர்க் பத்தி அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் ரிலேட்டடான மாடல். அப்போ ஏற்கனவே நெட்வொர்க் இன்ஜினியர்ஸா இருந்தீங்கன்னா சூப்பர், இல்லை ஏற்கனவே சிசிஏ கிளாஸ் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர், கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், காம்ப்ளிகேட்டட். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நெட்வொர்க் பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்ல சர்வர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் சின்னதா ஒரு ஓவிய கொடுக்குறேன், ஏன்னா அது சிசிஏ கிளாஸ் கிடையாது. நான் திருப்பி டீப்பா எடுக்கிறேன். சர்வர் அப்படின்றது என்னன்னா ஒரு டிவைஸ், ஒரு கம்ப்யூட்டர். ஏன் ஒரு கம்ப்யூட்டரை சர்வர்னு சொல்றாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் அவர்கிட்ட இருக்க ஏதோ ஒரு சர்வீசஸை வெளியே கொடுத்துருப்பாரு. அதனாலதான் அவருக்கு பேர் சர்வர் அப்படின்றாங்க. சர்வீசஸ்ல என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னா, நெட்வொர்க்ல டிஎன்எஸ் ஒரு சர்வீஸ் இருக்கு, HTTPன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, HTTPSன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, டெல்நெட்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, SSH அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, ஆக்டிவ் டைரக்டரின்னு சர்வீஸ் இருக்கு, RDPன்னு சர்வீஸ் இருக்கு, NTPன்னு சர்வீஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீசஸ், FTPன்னு சர்வீசஸ் இருக்கு, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், FTPன்னு சர்வீஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இவங்க ஃபேமஸ். இந்த சர்வீஸை எந்த டிவைஸ் வெளியே தருதோ அந்த டிவைஸுக்கு பேரு சர்வர்னு வாங்க. தென் இங்க இருக்க ஒரு ஒரு சர்வீஸுக்கும் ஐடென்டிபிகேஷன் வேணும்னு கண்டுபிடிச்சாங்க. இங்க இருக்க ஒரு ஒரு சர்வீஸுக்கும் ஐடென்டிபிகேஷன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த ஐடென்டிபிகேஷனுக்கு பேர் தான் போர்ட் நம்பர். நெட்வொர்க்ல போர்ட் நம்பர்ஸ் வாங்க. அப்படின்னா சர்வீஸோட ஐடென்டிபிகேஷன். என்னென்ன போர்ட் நம்பர் இருக்குன்னா, டோட்டலா 0ல இருந்து 65,535 போர்ட் நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கு டோட்டலா. அதுல டிஎன்எஸ்க்கு 53 அலோகேட் பண்ணிருக்காங்க, HTTPக்கு 80 அலோகேட் பண்ணிருக்காங்க, HTTPSக்கு 443 அலோகேட் பண்ணிருக்காங்க, டெல்நெட்டுக்கு 23 அலோகேட் பண்ணிருக்காங்க, SSHக்கு 22 அலோகேட் பண்ணிருக்காங்க, ஆக்டிவ் டைரக்டரிக்கு 389 அலோகேட் பண்ணிருக்காங்க, RDPக்கு 3389 அலோகேட் பண்ணிருக்காங்க, NTPக்கு 123 அலோகேட் பண்ணிருக்காங்க, FTPக்கு 2021 அலோகேட் பண்ணிருக்காங்க. 20 FTPக்கு இருக்கு, 21 இருக்கு. அப்போ இது எல்லாமே அந்தந்த சர்வீஸோட போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பர் எல்லாம் கண்டிப்பா ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஃபயர்வால் இன்ஜினியரும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆக போறவரும் ஞாபகம் வச்சுக்கணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேமஸான நம்பர்ஸ். சரி, இதெல்லாம் தெரியணும் இன்னைக்கு கிளாஸுக்கு. ஓகே, ஒரு ஓவர்வியூ கொடுத்துரு. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நெட்வொர்க்ல 2 முக்கியமான புரோட்டோகால் இருக்கு. டிசிபின்னு ஒன்று இருக்கு, யூடிபின்னு ஒன்று இருக்கு. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால்னுவாங்க,
யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால்னு வாங்க. நீங்க ஒரு டேட்டா அனுப்ப போறீங்கன்னா டிசிபி வழியாவும் டேட்டா அனுப்ப முடியும், யூடிபி வழியாவும் டேட்டா அனுப்ப முடியும். என்ன, டிசிபி வழியா டேட்டா அனுப்பிச்சிங்கன்னா ரிலையபிலிட்டி கிடைக்கும், யூடிபி வழியா டேட்டா அனுப்பிச்சிங்கன்னா ரிலையபிலிட்டி கிடைக்காது. இது என்ன சுரேன் ரிலையபிலிட்டினா, டிசிபி வழியா டேட்டா போக சொல்ல இன்கேஸ் எதனா லாஸ் ஆச்சுனாலும் உங்களால ஆட்டோமேட்டிக்கா ரிட்ரை பண்ணிக்க முடியும். அதுவே யூடிபி வழியா டேட்டா சென்ட் பண்றீங்க, நடுவில் எதனா லாஸ் ஆச்சுன்னா லாஸ் தான், ரிட்ரை பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆப் எடுத்தீங்கன்னா, இப்போ ஜூம் எடுத்தீங்கன்னா, ஜூம்ல என் வாய்ஸும் போகுது, என்னோட ஸ்கிரீன் ஷேரிங் வீடியோவும் போகுது. ஜூம் டிசிபிலையும் ஒர்க் பண்ணும், யூடிபிலையும் ஒர்க் பண்ணும். வாட்ஸ்அப் எடுத்தாலும் டிசிபிலையும் ஒர்க் பண்ணும், யூடிபிலையும் ஒர்க் பண்ணணும். அப்போ நெட்வொர்க்ல டிசிபி யூடிபின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்க எந்தெந்த சர்வீஸ் டிசிபி, எந்தெந்த சர்வீஸ் யூடிபின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா யூடிபி பட் டிசிபியில் ரன் ஆகும், நான் அப்புறமா காமிக்கிறேன். எஸ்டிடிபிலாம் டிசிபி, எஸ்டிடிபிஎஸ்ஓ டிசிபி, டெல்நெட் டிசிபி, எஸ்எஸ்ஹெச் டிசிபி, ஏடி டிசிபி தான் பேக்எண்ட்ல, ஆர்டிபியும் டிசிபி தான், என்டிபி டிசிபியா, சரி ஹோம்ஒர்க், எஃப்டிபி ஓகே, என்டிபி டிசிபி யூடிபின்றது நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ நிறைய புரோட்டோகால் டிசிபியில் இருக்கும், ஒரு சில புரோட்டோகால் யூடிபியில் இருக்கும். ஏன்னா டிஹெச்சிபின்னு ஒரு சர்வீஸ் படிச்சிருப்பீங்களா? போர்ட் நம்பர் என்ன? 68 1. டிஹெச்சிபி டிசிபியா யூடிபியா? டிஹெச்சிபி வந்து யூடிபி. சாரி, 68 7. டிஹெச்சிபி வந்து யூடிபி. சரி, டிஎன்எஸ் டிசிபிலையும் ரன் ஆகும், சாரி யூடிபிலையும் ரன் ஆகும், ரெண்டுத்தையும் ரன் ஆகும். எப்போ நான் அப்புறமா சொல்றேன். சரி, அப்போ இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண போறவங்களுக்கு சர்வர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், போர்ட் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியணும், டோட்டல் போர்ட் நம்பர் ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும், டிசிபினா என்ன, யூடிபினா என்னன்னு ஒரு ஐடியாவும் தெரிஞ்சிருக்கும். சரி, இதுவே நீங்க சிசிஎன்ஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பத்தி ஏற்கனவே டீப்பா நீங்க சிசிஎன்ஏ சிலபஸ்ல படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ டிசிபினாவே கண்டிப்பா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னா 3-வே ஹேண்ட்ஷேக் நடக்கும். இந்த 3-வே ஹேண்ட்ஷேக் ஓபன் பண்றதுனால மட்டும்தான் டேட்டா லாஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா டிசிபினால ரிட்ரை பண்ணிக்கவே முடியுது. அப்ப 3-வே ஹேண்ட்ஷேக்ல என்னென்ன பேக்கெட் போகும்னா, முதல் பேக்கெட் என்ன போகும்? சிங்க் போகும். அடுத்த பேக்கெட் தான் என்னது? பிளஸ் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட். அடுத்த பேக்கெட் என்னன்னா இந்த மூணுத்துக்கும் பேர் தான் 3-வே ஹேண்ட்ஷேக். அப்ப இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணாருன்னா இட்ஸ் வெரி மச் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. இல்ல இது படிக்கலன்னா எத்திக்கல் ஹேக்கிங் ஜாயின் பண்ணலாம்னா பண்ணலாம், ஆனா டீப்பா புரியாது, மேலோட்டமா புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்க, 12th படிக்கிறவங்க, மெயினா இந்த காலேஜ் படிக்கிறவங்க எல்லாமே எத்திக்கல் ஹேக்கிங் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாடல் இன்னைக்கு வரப்போற மாடல் சொல்லி தருவாங்க, ஆனா மேலோட்டமா படிக்க முடியுமே தவிர இன்னைக்கு மாடல்ல டீப்பா படிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் இன்ஜினியரால் மட்டும்தான் படிக்க முடியும். அப்போ நெட்வொர்க் இன்ஜினியர் இல்லைன்னா மேலோட்டமா படிச்சுக்கலாம், நெட்வொர்க் இன்ஜினியர் இருந்தா டீப்பா படிக்கலாம். இதே இந்த 20 days கிளாஸ்ல ஒரு நாள் டேட்டாபேஸ் சர்வர் பத்தி படிப்பீங்க, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். நம்ம யாருக்கும் எஸ்கியூஎல் பத்தி தெரியாது, வி ஆர் ஆல் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ். அப்போ எஸ்கியூஎல் டேட்டாபேஸை டீப்பா படிக்க மாட்டோம், மேலோட்டமா படிப்போம். இந்த 20 மாடல்ல ஒரு 15 மாடல் கிட்ட நெட்வொர்க் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ இந்த 15 மாடலும் டீப்பா தான் படிச்சோம். ஒரு மாடல் டேட்டாபேஸ் வரும் எஸ்கியூஎல், நம்மளுக்கு எஸ்கியூஎல் பத்தி டீப்பா தெரியாது, எஸ்கியூஎல் படிக்க வேண்டிய அவசியமே இப்போ நம்மளுக்கு கிடையாது. அப்போ எஸ்கியூஎல் மாடலை மேலோட்டமா படிப்போம். ஒரு மாடல் ஐஓடி வரும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி டிவைசஸ். ஐஓடிலாம் நம்ம வாரண்டி பண்ண முடியாது, ஐஓடி மேலமா படிக்கும். ஆனா மீதி 15 மாடலும் பியூர் நெட்வொர்க், பியூர் சர்வர், பியூர் நெட்வொர்க் ஹேக்கர், எல்லாத்தையும் டீப்பா தான் உட்காந்து படிக்க போறோம். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க பார்க்க போற மாடியூலுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்புறமா சொல்றேன்.
சரி, அப்போ இன்னைக்கு பார்க்க போற மாடியில கரெக்டா யார் படிக்கணும்னா நெட்வொர்க் பத்தி ஐடியா இருந்தாவே சிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சார் நெட்வொர்க்ல எனக்கு ஐடியா இருக்குனாவே இன்னைக்கு மாடியூல் சூப்பரா புரியும். இந்த ஸ்கிரீன் புரிஞ்சிருந்துச்சுன்னா வேற எதுவும் தேவை. இந்த ஸ்கிரீன் தெரியும்னாவே we will jump. சரி, டைரக்டா லேப் போலாம். இந்த லேப்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு காலி லினக்ஸ் வச்சிருக்கேன். ஐ திங்க் காலியா எனக்கு தெரியல, செக் பண்ணிக்கிறேன். ஐகான் பேரட்ல இருக்கு. எஸ், பேரட் லினக்ஸ். இட்ஸ் நாட் காலி. பேரட் தான் இருக்கு. சார் எங்களுக்கு லேப் ஆக்சஸ் கிரியேட் பண்ணிட்டாங்களா சார்? இன்னும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரலையா? இல்லை, அதை பற்றி எதுவும் சொல்லலை. சரி, ஒன்றும் இல்லை. ஃபீஸ் பெய்டு இல்லைங்களா? பெய்டு தான் சார். ஃபீஸ் பெய்டுனா ஒன்றும் இல்லை. நாளைக்கு நிதிஷ் காண்டாக்ட் பண்ணுங்க, நிதிஷ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஓகே ஓகே சார். சேல்ஸ் டீம் கேங்க நம்பர் கொடுத்துருவோம். நிதிஷ் நான் ஒரே பேட்ச் தான் சார். ஓகே ஓகே, சரி சரி சரி. ஸோ இப்போ யூஸ் பண்ணுறது நான் பேரட் லினக்ஸில் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம லேப்ல ஆன் பண்ணால் எல்லாருக்குமே இன்டர்நெட் கிடைச்சிற மாதிரி தான் இந்த லேபை நான் டிசைன் பண்ணி வச்சிருப்பேன். அந்த இன்டர்நெட் கிடைக்கிறதெல்லாம் சீசனிய பசங்க பார்த்துப்பாங்க. சரி, இப்போ பேரட் லினக்ஸுக்கு ஐபி வந்துட்டு இருக்கும். மேலே டெர்மினல் போகிறேன். இஃப் கான்ஃபிக், ஏன்னா இது பாதி லினக்ஸில் இஃப் கான்ஃபிக். இஃப் கான்ஃபிக் இல்லையா? ஐ திங்க் ஐபிஏ. ஒன்று இஃப் கான்ஃபிக் இல்லை ஐபிஏ. பேரட் லினக்ஸுக்கு ஐபிஏ. இந்த மிஷினோட ஐபி 192.168.2.4 இருக்கு. இங்கேருந்து நான் google.com பிங் பண்ணுறேன். நல்லபடியா ரீச்சபிலிட்டி இருக்கு. உள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் இன்டர்நெட் கிடைச்சிருக்கு. சரி, நம்ம டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டார்கெட் என்னன்னா ஒரு கம்பெனியை அட்டாக் பண்ணி அந்த கம்பெனியை டவுன் பண்ண வைக்கிறது நம்மளோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது நம்மளோட கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஏன்னா அதர் கம்பெனி நம்ம ட்ரை பண்ண சொல்ல அது இல்லீகல், டோட்டலா லீகல் இஷ்யூஸும் வந்துடும். நம்ம கம்பெனியை ட்ரை பண்ண சொல்ல லீகல் இஷ்யூஸ் வராது. அதனால நான் ஈஸியாக என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும் கோர்ஸ். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஹேக்கிங்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். இன்ட்ராக்ஷன் தான். ஸ்டெப் நம்பர் 2 ஹேக்கிங்கோட முதல் ஸ்டெப் என்னது? சூப்பர். ஹேக்கிங்கோட முதல் ஸ்டெப் என்னன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஓகே, உங்க டார்கெட்டை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்கெட்டோட இன்ஃபர்மேஷனை எவ்வளவுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா வேப்லைசர் டூல் யூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்தோம். ஒரு சில வெப்சைட்டு செக்யூரா வச்சிருக்காங்க, காமிக்கல. ஒரு சில டம்மி வெப்சைட்ஸ்லாம் ஓஎஸோட காமிச்சது, ஞாபகம் இருக்கா? சரி, அதுக்கடுத்து வேப்லைசர் யூஸ் பண்ணிட்ட அப்புறமா என்ன யூஸ் பண்ணணும்னா கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணணும். டாக் யூஸ் பண்ணி இன்னும் பர்டிகுலரா கூகுள் கொடுத்த சர்வீஸை வச்சு ஃபில்டர் பண்ணி பர்டிகுலரான வெப்சைட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம். ஒரு வெப்சைட்ல இன்னும் அவங்க ஃபோல்டர்ஸ் அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓப்பனா அவைலபிளா வச்சிருந்தாங்க, அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா அதுலயே டாக்ஸ், வேப்லைசரு, வேற pq.com பார்த்தோம். அடுத்தது விக்கியா, அதுவா? அது டார்க் ப்ரௌசர். அப்படின்னா என்ன பார்த்தோம்னா டார்க் வெப்னா என்ன? வெப் தான். அந்த வெப்ல டார்க் வெப்னா என்ன? அதோட யூஸ் பண்றதுக்கு ப்ரௌசருக்கு பேர் டார் ப்ரௌசர், சைட்டுக்கு பேர் ஆனியன் சைட். அந்த இடத்துக்கு பேர் டார்க் வெப். வெப் தான் டார்க்கா இருக்கும். டார்க்கா இருக்கும்னா ஹிடனா இருக்கும். அதை யூஸ் பண்றதுக்கு ப்ரௌசருக்கு பேர் டார் ப்ரௌசர். அந்த டார் ப்ரௌசர் மூலமா போறீங்கன்னா அது விபிஎன் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். நடுவில் யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு இல்லீகலா ஒரு வெப்சைட்ஸ் போறீங்க அப்படின்னா கூகுளோ நம்ம யூஸ் பண்ற எந்த சர்ச் இன்ஜினோ ஒத்துக்காது. பட்
நீங்க டார் ப்ரௌசர் மூலமா போக முடியும். அதுதான் வந்து ஆனியன் சைட்ஸ்ன்பாங்க. அதை பத்தி உள்ள போயிட்டு ஒரு சில கன்ஸை பத்தியும் ட்ரக்ஸ் பத்தியும் அந்த வெப்சைட்ஸ்லாம் எப்படி ஓப்பன் ஆகுது, அந்த வெப்சைட்டோட பர்ச்சேசிங் ஆர்டர் எப்படி, அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எது லீகல் எது இல்லீகல்ன்றதுலாம் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணணும். சரி, அடுத்தது என்ன பண்ணோம்னா என்எஸ் லுக்கப் போட்டு பார்த்தோம். சூப்பர். டிஎன்எஸ் வச்சு அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எடுத்தோம். அப்போ எனக்கு labs.sudainnetwork.com எனக்கு தெரியும். ஆனா அந்த labs.sudainnetwork.com ஐபி தெரியாது. அதுக்கு என்எஸ் லுக்கப்ல போட்டு labs.sudainnetwork.com ஐபியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஐபியை வந்து கெட் பண்ணும். அந்த labs.sudainnetwork.com ஐபி என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பப்ளிக் ஐபி வந்திருந்தது. அந்த பப்ளிக் ஐபி எடுத்தோம். அப்ப லாஸ்ட் கிளாஸை பொறுத்தவரையிலையோ தூங்காம அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸை பொறுத்தவரையிலையும் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா உங்க டார்கெட் கம்பெனியோட பப்ளிக் ஐபி நமக்கு தெரியும். உங்க டார்கெட் கம்பெனியோட வெப்சைட் ஹோஸ்டிங் உங்களுக்கு தெரியும். உங்க டார்கெட் கம்பெனி வெப்சைட் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்க சொல்லி டாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண தெரியும். இஃப் இட்ஸ் பாசிபிள் டாக் பக் விட்டுருங்க. ஓஎஸ் யூஸ் பண்றாங்கன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீக்கா இருந்தா காமிச்சிடும், நல்லா செக்யூரா வச்சிருந்தாங்கன்னா காமிக்காது. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் ஆட் பண்றது இன்ஃபர்மேஷன் கேதரிங் முடிஞ்சோடனையும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹேக்கருக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணியிருந்தாவே அந்த கம்பெனியோட பப்ளிக் ஐபி எடுத்துட்டு இருப்பீங்க, நாட் பிரைவேட் ஐபி. ஓகேவா? அப்போ ஐபி பத்தியும் படிச்சிருப்போமே. இங்க எல்லாருமே சிசிஏ படிச்சிருப்பீங்களா? நான் நம்ப முடியாது. நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இன்னைக்கு கிளாஸ்ல பிரைவேட் ஐபி பப்ளிக் ஐபின்றது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐபி அட்ரஸ்ல 2 விதமான ஐபி இருக்கு. பிரைவேட் ஐபின்னு ஒன்று இருக்கு, பப்ளிக் ஐபின்னு ஒன்று இருக்கு. இது ஏன் எதுக்குன்னு சீசனே கிளாஸ்ல ஃபுல்லா வரும். இங்க நான் கோத்ரூ மட்டும் பண்ணிடுறேன். பிரைவேட் ஐபியோட ரேஞ்ச் என்னன்னா கிளாஸ் ஏல 10 நெட்வொர்க் மட்டும் பிரைவேட்டு, ரிமைனிங் கிளாஸ் ஏல இருக்கிறது எல்லாமே பப்ளிக். ஏன்னா கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் என்னன்னா 0 to 127. அந்த 0 to 127ல 10 நெட்வொர்க் மட்டும் பிரைவேட், ரிமைனிங் எல்லாம் பப்ளிக். கிளாஸ் பில 172.16 நெட்வொர்க்ல இருந்து 172.31 நெட்வொர்க் வரைக்கும் பிரைவேட்டு, ரிமைனிங் எல்லாம் பப்ளிக். கிளாஸ் சில 192.168 ஸ்டார்ட் ஆனாவே பிரைவேட், ரிமைனிங் எல்லாம் பப்ளிக். அப்போ ஒரு ஐபியை பார்த்துட்டீங்கன்னா அது பிரைவேட் ஐபியா பப்ளிக் ஐபியா அப்படின்ற முடிவெடுக்க தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டு, இதை தவிர வேற எந்த ரேஞ்ச் பார்த்தாலும் அது பப்ளிக் ஐபி. சரி, ஓகே. அப்போ இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணதுனால உங்களால என்ன எடுக்க முடியும்னா அந்த கம்பெனியோட பப்ளிக் ஐபி எடுத்துட்டு இருப்பீங்க. எடுக்கலைன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் நீங்க பண்ணலன்னு அர்த்தம். சரி, இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ண அப்புறமா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில என்னென்ன சர்வர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதரிங். இதுவும் இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அவங்க பப்ளிக் ஐபி கிடைச்சிச்சு, அவங்க பப்ளிக் ஐபி வச்சு நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ண போறேன். நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணி அவங்க டேட்டா சென்டர்ஸ்ல இல்ல அவங்க கம்பெனிக்குள்ள என்னென்ன சர்வர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, வெப்சைட் வச்சிருக்காங்க தெரிஞ்சிச்சு, வேற என்ன வச்சிருக்காங்க, ஏடி வச்சிருக்காங்களா, டிஎன்எஸ் வச்சிருக்காங்களா, வேற எதனா ஆர்டிபி எனேபிள் பண்ணிருக்காங்களா அப்படின்றது நான் வெளியே இருந்து என்ன பண்ண போறேன்னா ஸ்கேன் பண்ண போறேன். இதுதான் அடுத்த லெவல் ஆஃப் ஹேக்கிங், நெட்வொர்க் ஸ்கேனிங். இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ண கையோட எதுக்கு வந்துடணும்னா நெட்வொர்க் ஸ்கேனிங் வந்துடணும். நெட்வொர்க் ஸ்கேனிங்க்கு உங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஐபி வேணும். பப்ளிக் ஐபி இல்லாம வேஸ்ட் ஆஃப் டைம். யூஆர்எல் இருந்தா போதும், அந்த labs.sudainnetwork.com இருந்தா போதும், அதை நம்பாதீங்க. பப்ளிக் ஐபி கெட் பண்ணுங்க, பப்ளிக் ஐபி வச்சு ஸ்கேன் பண்ண போகும். சரி, நேத்து கிளாஸ்ல நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல இந்த எத்திக்கல் ஹேக்கிங்க்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம்னா காலி லினக்ஸ் யூஸ் பண்ண போறோம், பேரட் லினக்ஸ், சுவிட்ச், ரவுட்டர், இன்னொரு மிஷின். ஒரு மிஷினை பார்க்கணும், அந்த மிஷினுக்கு பேரை கண்டுபிடிச்சிட்டு சொன்ன. ஆஃப்லைன் யாருன்னா கண்டுபிடிச்சிங்க, ஆன்லைன் சைலண்டாருங்க. ஆஃப்லைன் பேரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு
ம் ஓ அப்ப ஆ பாஷா, வீரா, அஷ்ரஃப் போன கிளாஸ்ல ஒருத்தனை அடிச்சு பாப்போம்பா இந்த சர்வரு, அந்த சர்வருக்கு பேர் நான் சொல்லல, ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்கப்பா. இல்லையா? கவனிக்கன்னு சொல்லுங்க. ஓகே, அப்போ அந்த மிஷினுக்கு பேர் என்னன்னா மெட்டாஸ்பிளாட். மெட்டாஸ்பிளாட் என்னன்னா இந்த எத்திக்கல் ஹேக்கிங் பிராக்டிஸ் பண்றதுக்காகவே ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மிஷின் ஒரு ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ். அந்த ஓஎஸ்ல எல்லா வல்னரபிலிட்டியும் இருக்கும். ஓகேவா? இப்போ போயிட்டு ஒரு பெரிய மிஷின் ஹேக் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ பிராக்டிஸ் பண்றதுக்காகவே ஒரு வீக்கான ஒரு மிஷினை பில்ட் பண்ணி வச்சிருக்க லேப்ல மெட்டாஸ்பிளாட் எல்லா பிரச்சனையோட ஒரு மிஷின். இவரை அடி அடின்னு அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நாள் வெளியே இருக்க மிஷினை போய் நம்மளால ரியல் டைம்ல சம்திங் வி வில் டூ. சரி, அப்போ நான் ஸ்கேனிங் எல்லாமே இந்த மிஷினை நோக்கி தான் நான் பண்ண போறேன். வெளியே இருக்க எந்த பப்ளிக் ஐபியும் நான் ஸ்கேன் பண்ண போறது கிடையாது. ஸ்கேனிங் 50% it's legal, 50% is illegal based on the company policy. ஒரு கம்பெனி என்ன முடிவு பண்ணணும்னா வெளியே இருந்து என்னை யாரும் ஸ்கேனே பண்ணக்கூடாது முடிவு பண்ணணும். பட் அதுதான் நல்லது. அது முடிவு பண்றது யாருன்னா ஃபயர்வால் இன்ஜினியர். மேபி இங்க யாருன்னா ஃபயர்வால் படிக்கிறீங்கன்னா எல்லாம் இன்டர் கனெக்டட் தான், எதுவும் வேலை தனித்தனி கோர்ஸ்லாம் கிடையாது. அப்போ ஃபயர்வால் இன்ஜினியர்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா வெளியே இருந்து கண்டிப்பா ஹேக்கரு நம்ம கம்பெனியை ஸ்கேன் பண்ணுவாரு. அந்த ஸ்கேன் பண்ண போறவர் அவரு, அந்த ஸ்கேனை தடுக்க போறவங்க நீங்க. அது ஃபயர்வால் இன்ஜினியர் பார்த்துப்பார். இப்போ நம்ம சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங்ல இருக்கிறதுனால வி வில் டூ ஸ்கேனிங். நாம வெளியே இருந்து ஸ்கேன் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன்னா மெட்டா போறேன், ஏன்னா அந்த மிஷினோட ஐபி எனக்கு தெரியணும். யூசர் நேம் அங்கேயே போட்டிருப்பாங்க, எம்எஸ்எஃப் அட்மின், எம்எஸ்எஃப் அட்மின். சரி, இப்போ ஒன்னும் இஃப் கான்ஃபிக் தான் நினைக்கிறேன். இங்க இஃப் கான்ஃபிக் இவரோட ஐபி என்னன்னா 192.168.2.3 தான் இவரோட ஐபி. இப்போ ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் அவர் டார்கெட் பப்ளிக் ஐபின்னு வச்சுக்கோ. சும்மா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஐபி ஸ்கேன் பண்ணி அங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அப்படி பார்க்க போறீங்கன்னா the concept is called as network scanning. அந்த நெட்வொர்க் ஸ்கேன் பண்றதுக்கு we need a tool. டூல் வச்சும் பண்ணலாம், டூல் இல்லாமையும் பண்ணலாம். எப்படி? கோடு பைத்தான் தெரியும்னா பைத்தான் வச்சே கோடு எழுதி ஒரு டூலை பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதான் விஷயம். கோடு எழுதி டூலை பில்ட் பண்ணியும் ஸ்கேன் பண்ணலாம், இல்ல யாரோ ஒருத்தவங்க டூலை பில்ட் பண்ணிருப்பாங்க அதை வாங்கியும் நான் ஸ்கேன் பண்ணலாம். ஒரு காலத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டூலை வச்சு ஸ்கேன் பண்றதை விட பைத்தான் வச்சு பைத்தான் போய் படிச்சு பைத்தான்ல கோடு எழுதி டூலை பில்ட் பண்ணி ஸ்கேன் பண்றது நல்லதுனாங்க. பட் இப்போதைக்கு nowadays we have artificial intelligence. artificial intelligence வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நோ கோட். ஜாவா படிச்சவங்க பைத்தான் இருக்கட்டும் எனிதிங் இனிமே எல்லாமே இருக்கும், ஆனா கோடை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யூ வாண்ட் டு கிவ் எ ப்ராம்ப்ட், எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி கொடு, ப்ராம்ப்ட் யூசிங் பைத்தான் லாங்குவேஜ். 10 பேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல கோர்ஸ் டீடைல்ஸ் இருக்கணும், செகண்ட் பேஜ்ல பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்கணும், மூணாவது பேஜ்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கணும். ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக்கலி your artificial intelligence will do all the coding. So hereafter நீங்க இந்த கோட் அடிக்கிற வேலையே இனிமே 100% குறைய ஆரம்பிக்கும். கோடை மட்டும் தான் படிச்சு கோடை மட்டும் தான் வேலை செஞ்சிருக்கவங்க வேலை எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இப்போ கிடையாது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு ஒன்று கிடையாது. ஏன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருந்தது. பைத்தான் படிப்பாங்க, HTML படிப்பாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம். அதுக்காக அது ஃபுல்லா அழிஞ்சு போகிறது கிடையாது. ஆனா 50% ஜாப் காலி தான். அவங்க எல்லாருமே இப்போ ஃபுல் ஸ்டாக் வித் ஏஐ படிப்பாங்க. நான் ஃபுல் ஸ்டாக் இருக்கு, இன்னும் ஃபுல் ஸ்டாக் வித் ஏஐ படிச்சுட்டு இருக்காங்க. ஏஐ மூலமா எப்படி கோடு எழுதுறது? அப்போ
இனிமே அப்கமிங் டேஸ்ல உங்க கம்பெனிக்கு நீங்க வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்கன்னா யூசிங் நார்மல் ஏஐ ஏஜென்ட்ஸ் யூ கேன் பில்ட். நோ நீட் டு கான்டாக்ட் வெப் டெவலப்பர். சின்ன சின்ன வெப்சைட்ஸ்லாம் இல்ல சார் ஒரு பேங்க் சைட் ரெடி பண்ண போறோம்னா யூ வாண்ட் டு கான்டாக்ட் டெவலப்பர். ஏன்னா பேங்க் சைட் ரிஸ்க் ஏஐ நம்ப முடியாது. அப்போ சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன மானிட்டர் வேலை, இது எல்லாத்தையுமே இனிமே ஏஐ வில் டூ தட். நெட்வொர்க்ல ஏஐ இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இருக்காது. இந்த நெட்வொர்க் மானிட்டரிங், நெட்வொர்க் அனாலிஸ்ட் அவங்களோட ஜாப் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடும். பிகாஸ் ஆல் த மானிட்டரிங் ஒர்க் வில் பி டன் பை ஏஜென்ட்ஸ். எங்க சுவிட்ச் டவுன் ஆயிருக்கு, எங்க ரவுட்டர் டவுன் ஆயிருக்கு, எந்த ஏரியால என்ன இஷ்யூ இருக்குன்றத இஷ்யூவை சால்வ் பண்ணாது, சம்திங் இஷ்யூன்றது மானிட்டரிங் காமிக்கும். இப்போ சைதாப்பேட்டில் ஒரு ரவுட்டர் டவுன் ஆச்சு அப்படின்னா மானிட்டரிங் டூல் பார்க்கறதுக்கு மானிட்டரிங் இன்ஜினியர் இருக்காங்க. அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஜினியருக்கு இந்த வேலைலாம் ஸ்கிப் ஆயிடும். ஆஃப்டர் ஆல் த மானிட்டரிங் வில் பி கண்ட்ரோல்டு பை ஏ ஏஜென்ட்ஸ். பட் வாட் அபவுட் கான்ஃபிகரேஷன்னா, கான்ஃபிகரேஷன்ல ஏஐனால இப்போ கை வைக்க முடியாது. If you want to create any security policy in your firewalls, we need a net engineer manually. ஓகேவா? ஒரு ஃபயர்வாலை படி ஏஐ கொடுக்க முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உங்க கம்பெனி காலி. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ உங்க பேலால்டோக்குள்ள ஒரு ஏஐ லாகின் ஆக போகுதுன்னா மேபி பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அது பேலால்டோட ஏஐயா இருக்கும். பேலால்டோ ஒரு ஏஐ ஏஜென்ட் கண்டுபிடிப்பான். அந்த ஏஐ ஏஜென்ட்னால தான் அவனோட டிவைஸ்க்குள்ள லாகின் பண்ண முடியும். நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சு பேலால்டோக்குள்ள லாகின் பண்ண விட மாட்டோம். காப்பிரைட்ஸ், லீகல் இஷ்யூ வரும். அதனால ஏஐ கிட்ட ஒரு சிலது தர மாட்டாங்க. அதனால நெட்வொர்க்கு அந்த டொமைன்ஸ்லாம் ரொம்ப பெருசா அடி வாங்க போறது கிடையாது. சரி, இப்போ இங்க வாங்க. அப்போ ஒரு காலத்துல கோடு எழுதி டூலை பில்ட் பண்ணுனாங்க. இப்போ கோடே இல்லாம நம்மளே இனிமே டூலை பில்ட் பண்ண முடியும். முன்னாடி டூலை பில்ட் பண்றது எல்லாமே கோடு தெரிஞ்சவங்க தான் கோடை படிக்க போனாங்க. இப்போ கரெக்டா கிளாட்லயோ இல்ல சாட்ஜிபிடிலையோ எனக்கு ஒரு நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல் பில்ட் பண்ணி கொடு, இதுல இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கணும், டூலுக்கு பேரு சுரேன் மேப்னு இருக்கணும், வச்சு தரும் இனிமே. எல்லாமே கஸ்டமைஸ்டு. சரி, பட் இப்போ நம்ம ஏஐ கிட்டலாம் போகிறது இல்லை, அது ஏஐ கிளாஸ். அது இங்க we have a specific tool. இது ரொம்ப ஃபேமஸான டூல். எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறவங்க யூடியூப்ல படிச்சவங்க கூட இந்த டூலை மிஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் Nmap. நெட்வொர்க் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Zenmapனு ஒன்று இருக்கு. Nmap, Zenmapனு ஒன்று இருக்கு. அது என்ன சொல்றீங்கன்னா, Nmapனா CLI, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வச்சே ஸ்கேன் பண்ணிடணும். Zenmapனா கிராஃபிக்கல். விண்டோஸ்ல கூட Zenmap இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி கிராஃபிக்கலாவே உங்க டார்கெட்டை ஸ்கேன் பண்ண முடியும். இல்லை நான் Nmap போறேன்னா கமாண்ட் தான், கமாண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஸ்கேன் பண்ண முடியும். சரி, இப்போ நான் டைரக்டா பேரட் போறேன். பேரட்ல டிஃபால்ட்டாவே வந்து Nmapலாம் இருக்கும். அப்படி Nmap இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ற கமாண்ட்லாம் நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன், இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நான் Nmap யூஸ் பண்ணிக்கிறேன். கமாண்ட் எதுவும் நோட் பண்ண வேணாம், கமாண்ட் தப்பு பண்ணிடுவீங்க. நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. Nmap நம்ம அந்த மெட்டாவோட ஐபி என்ன பார்த்தோம்? 192.168.2.3 அஷ்ரஃப். 3 sir. ஓகே, 2.3. ஓகே, 192.168.2.3. அப்போ கமாண்ட் என்னன்னா Nmap 192.168.2.3 போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த டார்கெட்டை ஸ்கேன் பண்ணி அங்க என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். என்ன சொல்லுதுன்னா, உங்க டார்கெட்ல மேல என்ன சொல்லுது பாருங்க, போஸ்ட் சப் எவ்வளவு செகண்ட்ல முடிச்சிருக்குன்னா 36 லேட்டன்சில முடிச்சிருக்கேன். போர்ட் ஸ்டேட் சர்வீஸ் 21 போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருக்கு. என்னது இது? FTP. 22 ஓப்பன்ல இருக்காங்க, 23 ஓப்பன்ல இருக்கு, 25 ஓப்பன்ல இருக்கு, 53 ஓப்பன்ல இருக்கு, 80 இன்னும் ஒரு சில போர்ட் நம்பர்ஸ்லாம் ஓப்பன்ல இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது 80, 53,
23, 25, 22, 21 நமக்கு ஏற்கனவே சிசிஎன்ஏ கிளாஸ்ல படிச்சிருக்கோம். வேற எதனா நம்மளுக்கு தெரிஞ்ச போர்ட் நம்பர் இருக்கானா 80 இருக்கு. தென் வேற எதுவும் ரொம்ப ஃபேமஸான போர்ட் நம்பர் நம்ம படிச்சது கிடையாது, ஆனா இருக்கு. அப்ப என்ன பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்களோட போர்ட் நம்பர்ஸை பார்க்க முடியும். ஆனா ஸ்டேட் ஓப்பன்ல போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம். க்ளோஸ்ல இருக்கும். நான் காமிக்கிறேன். இங்க வா. நீ என்ன பண்ணிருக்கான் 977 நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் என்ன இருக்கு, அதெல்லாம் க்ளோஸ்ல இருக்கு. அது அந்த போர்ட் நம்பர் இங்க இல்ல. ஓப்பன்ல இருக்க போர்ட் நம்பர் மட்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு கீழே காமிக்குது. பட் இங்க என்ன சொல்லுதுன்னா 977 க்ளோஸ்ல இருக்கு, ரிமைனிங் கீழே இருக்கு. மொத்தம் கணக்கு போட்டாவே அவ்வளவு போர்ட் நம்பர் வராதே. டோட்டல் போர்ட் நம்பர் ரேஞ்ச் எவ்வளவு? 6553. 6535 போர்ட் நம்பர் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் 977 க்ளோஸ் செக் பண்ணிட்டேன், மீதியான ஓப்பன்ல இருக்குன்றாரு. அப்ப மீதி போர்ட் நம்பர் அப்படின்னா if you give one nmap 192.168.2.3, by default this command will check 1000 port numbers. அப்படின்னா இந்த nmap என்ன பண்ணும்னா 1000 போர்ட் நம்பரை தான் ஸ்கேனே பண்ணும். 65,000 போர்ட் நம்பர் ஸ்கேன் பண்ணாது. நீங்க கேட்கலாம் 1000 போர்ட்டை ஸ்கேன் பண்ணுதுன்னா அப்ப எப்படி வந்து 8180 வந்துச்சு, 6000 வந்துருச்சு, 5900 எல்லாம் வந்திருக்கு சுரேன், 8180, 5900 எல்லாம் வந்திருக்கு. நீங்க 1000 தானே ஸ்கேன் பண்ணுவீங்கன்னா நான் இப்பயே சொல்றேன் 1000 போர்ட்டை தான் ஸ்கேன் பண்ணும். ஆனா ஃபேமஸ் 1000 போர்ட்ஸ் 1 to 1000 கிடையாது. 1000 ஃபேமஸ்னு ஒன்று இருக்கும். ஃபேமஸ்னா 80 ஃபேமஸ், 53 ஃபேமஸ். இந்த மாதிரி டிஃபால்ட்டா nmap கமாண்ட் ஃபேமஸான 1000 போர்ட்டை ஸ்கேன் பண்ணும். அப்ப இந்த ஸ்கேன் ரிசல்ட்டை மட்டும் வச்சு இதுதான் ஓப்பன்ல இருக்கு, இதுதான் க்ளோஸ்ல இருக்கு, இதுக்கு மேல எதுவுமே இல்லைன்ற முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு போட்டு அவர் ஸ்கேனே பண்ணிருக்க மாட்டார். எவ்வளவு போட்டு ஸ்கேன் பண்ணிருக்கணும்? 65,535 போட்டு ஸ்கேன் பண்ணிருக்கணும். சரி, அப்ப இங்க நான் என்ன பண்றேன்னா எல்லா போர்ட்டும் ஸ்கேன் பண்றதுக்கு வாட் ஐம் டூயிங், ஐம் கிவிங் -p -. இதுக்கு பேர் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஆப்ஷன் அப்படின்றது லினக்ஸ்லயும் இருக்கு. லினக்ஸ்லாம் கேட்பாங்க. ஆப்ஷன்றது ஒரு கமாண்டோட பிஹேவியரை மாற்றும். ஆப்ஷன் எங்கெல்லாம் லினக்ஸ்ல ஆப்ஷன் கேள்விப்படுறீங்களோ இட் வில் சேஞ்ச் கமாண்ட் பிஹேவியர். டிஃபால்ட்டா இந்த கமாண்டோட பிஹேவியர் என்னன்னா 1000 போர்ட்டை ஸ்கேன் பண்ணுன்றதா இந்த கமாண்டோட பிஹேவியர். நான் -p போட்டா இந்த கமாண்டுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா போர்ட்டையும் ஸ்கேன் பண்ணணும் அர்த்தம். எல்லா போர்ட்டையும் எத்தனை போர்ட்டு? 65,535 போர்ட்டையும் ஸ்கேன் பண்ணி சொல்லுன்னு அர்த்தம். என்டர். Now it will try to scan all 65,535 port number to 2.3. மேல போனீங்கன்னா என்ன சொல்லணும்னா 65,505 க்ளோஸ்டு, ரிமைனிங் கீழே பார்க்கறதெல்லாம் ஓப்பன் போர்ட்ஸ் அப்படின்னு காமிக்குது. அப்ப இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா மொத்த போர்ட்டையும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்க ரிசல்ட் காமிச்சிருக்கு. அப்ப -p போட்டீங்கன்னா 65,535 போர்ட்டையும் ஸ்கேன் பண்ணும். இந்த ஸ்கேன் பண்றவரெல்லாம் வேலைக்கு பேரு வேலைக்கு பேரு, ஜாபுக்கு பேரு விஐபி. நெட்வொர்க் ஸ்கேன். வேலைக்கு பேரு இல்ல, ஜாபுக்கு பேர் சொல்றேன். எந்த ஜாப் கிடைச்சா இது பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஓகே, ஜாப் பத்தி தெரிஞ்சுக்கு விஐபி அனலிஸ்ட். இல்ல எஸ்ஓசி செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர், விஐபி மெயினா விஐபி அனலிஸ்ட், வல்னரபிலிட்டி அனலிஸ்ட். ஓகேவா? அப்போ விஐபிடில ஜாப் கிடைக்க சொல்ல உங்களோட ஜாபே என்னன்னா நம்பர் ஆஃப் பப்ளிக் ஐபி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஸ்கேன் பண்ணி டார்கெட்ல என்னென்ன போர்ட் நம்பர்ஸ் ஓப்பன்ல இருக்கு, எதெல்லாம் க்ளோஸ்ல இருக்குன்னு நீங்க செக் பண்ணி ரிப்போர்ட்டா எழுதணும். ஸ்கேன் பண்ணி விளையாடுறது கிடையாது வேலை. இது ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டா எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த டைம்ல நான் ஸ்கேன் பண்ணிருக்கேன், ஓகே இத்தனை போர்ட் நம்பர்ஸ் ஓப்பன்ல இருக்கு இந்த கம்பெனி, ஓகே இந்த கம்பெனி இந்த போர்ட் நம்பர் க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும்.
அப்ப விஏபிடியில் ஜாப் கிடைக்க சொல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப். இந்த வேலையை நீங்க செஞ்சுதான் தீரணும். நெட்வொர்க் இன்ஜினியர்ஸோ ஃபயர்வால் இன்ஜினியரோ இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, எல்லாம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்மேப் தான் எல்லா ஆப்ஷனும் காமிக்கும். என்மேப் 192.168.2.3 ஐஃபன் நான் 5 இதுக்கு என்ன அர்த்தம்னா 2.3 இருந்து 2.5 வரை ஐபி ஸ்கேன் பண்ணும். அப்போ 3 ஐபி ஸ்கேன் பண்ணும். 2.3 ஸ்கேன் பண்ணும், 2.4 ஸ்கேன் பண்ணும், 2.5 ஸ்கேன் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தா எத்தனை போட்டு ஸ்கேன் பண்ணும்? ஃபேமஸ் 1000 போர்ட். 1000 ports only. அதே பக்கத்துல ஐஃபன் பி ஐஃபன் கொடுத்துட்டோம்னா 3 ஐபியையும் 65,535 போட்டோம் ஸ்கேன் பண்ணும். லோடு அதிகம், நான் கொடுக்கல, நான் இதை மட்டும் கொடுக்குறேன். 3 ரிப்போர்ட் காமிக்கணும். என்ன காமிக்குதுன்னா மேலே போ 2.3 இங்க என்ன காமிக்குது? ரிப்போர்ட் ஃபார் 192.168.2.3 அதோட ரிப்போர்ட் காமிக்குது. அடுத்தது ரிப்போர்ட் ஃபார் 2.4 காமிக்குது. host is up 0.18 seconds, all 1000 ports scanned, 1000 closed TCP ports எதுவுமே ஓப்பன் இல்லை. யார் இது? 2.4 விண்டோஸா? ஓகே, வில் ட்ரை டு செக். அடுத்தது 3 ஐபி ஸ்கேன் 2 ஹோஸ்டப், 2 அப்ல இருக்கு, ஒன்று டவுன்ல இருக்கு. அப்போ 2.5 ஒன்று கிடையாது. கரெக்ட், 2.5 ஒன்று கிடையாது. 2.4 இருக்கு, 2.5 கிடையாது. 2.4 மேபி விண்டோஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. விண்டோஸ்ல எந்த போர்ட்டும் நம்ம ஓப்பன் இல்லையா? இல்லையே. டெஸ்ட் 1 2 3 ஐபி கான்ஃபிக் 2.2 2.4 வேற யாரோ, ஏதோ ஒரு ஐபி. Parrot தான் சார் 2.4. யாரு 2.4? Parrot-ஓட தான் சார் 2.4. ஓ, பேரட்டோடதா? ஓகே ஓகே, சரி சரி. அப்போ நான் 2.2 போடுறேன். 2.2 விண்டோஸ். விண்டோஸ்ல நெட்பயாஸ், மைக்ரோசாஃப்ட் டிஎஸ், தென் ஆர்டிபி ஓப்பன்ல இருக்குமே, ஏன் காட்டல? ஓப்பன்ல தான் இருக்கும். எம்எஸ்ஆர்பி இது இருக்கு. ஆர்டிபி 3389 என்னன்னு போட்டிருக்காங்கன்னா எம்எஸ்டபிள்யூபிடி சர்வர்னு போட்டிருக்காங்க. ஆர்டிபி ஓப்பன்ல இருக்கு. இது விண்டோஸ்ல ஸ்கேன். சரி, இப்படியும் நீங்க ஸ்கேன் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே விஐபிடி வேலை கிடைச்சிச்சுன்னா பண்ண போறாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு கம்பெனிக்கு ஐடி ஆடிட்டிங் ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த ஐடி ஆடிட்டிங்ல இருக்க விஏபிடி அனாலிஸ்ட் இது ஸ்கேன் பண்ணுவாங்க. உங்க கம்பெனியை ஸ்கேன் பண்ணி கரெக்டா வச்சிருக்கீங்களா, இல்ல எல்லா போட்டும் ஓப்பன்ல வச்சிருக்கீங்களா, தேவையில்லாத போர்ட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களா, அவங்க ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க க்ளோஸ் பண்ண சொல்லி. தென் இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸோட ஐபி ஸ்கேன் பண்ணும். என்ன எங்கிட்ட இருக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஐபி 54.74.73.31. இது நெட்ஃபிளிக்ஸோட பப்ளிக் ஐபி. ஸ்கேன் பண்றேன். ரியல் பப்ளிக் ஐபி. சரி, அப்போ அவங்க ஒரு சில இதெல்லாம் என்னென்ன வச்சிருப்பாங்கன்னா, ஒரு போர்ட் நம்ம க்ளோஸ்ல இருக்கு, தென் எஸ்டிடிபிஎஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இருக்கு அவங்க கிட்ட. தென் சிஸ்கோ எஸ்சிசிபி அப்படின்னு ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட, நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட. சிஸ்கோட ப்ராடக்ட் ஒன்று வச்சிருக்காங்க. போர்ட் நம்பர் 2000 டிசிபி ஓப்பன்ல இருக்கு. தென் எஸ்ஐபி சிப் சர்வர், வாய்ஸ் சர்வர் அது. ஓகேவா? வாய்ஸ் சர்வர் தான் இருக்கும். எஸ்ஐபி சிப் சர்வர் வச்சிருக்காங்க. என்ன போர்ட் நம்பர்ல இருக்குன்னா 5060 ஓப்பன்ல இருக்கு. நீங்க எப்படியும் ஸ்கேன் பண்ணலாம். இல்ல சரியா எனக்கு ஐபி தெரியாதுன்னா யூஆர்எல் போட்டுக்கலாம். நான் நம்பர் ஸ்கேன் பண்றேன். labs.surennetwork.com.
இதுல labs.sereninet.com என்ன ஓப்பன்ல இருக்கு? SSH ஓப்பன்ல இருக்கு, போர்ட் நம்பர் 80 ஓப்பன்ல இருக்கு. வேற எதுவுமே என்னோட கம்பெனில ஓப்பன்ல கிடையாது. சரி, அப்போ நீங்க பப்ளிக் ஐபி வச்சு ஸ்கேன் பண்ணலாம், இல்ல அந்த பப்ளிக் ஐபியோட யூஆர்எல் தெரிஞ்சிச்சுன்னா யூஆர்எல் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் ஸ்கேன் பண்ண முடியும். சரி, நான் திருப்பி என்னோட 2.4 யாரு? யாருமே இல்லை. 4 இவரு தான். 2.3 தான் யாருன்னு கேட்டீங்கன்னா மெட்டா. கரெக்டா? 2.3 ஸ்கேன் பண்ணா எனக்கு 1000 போர்ட் ஸ்கேன் ஆகும் டிஃபால்ட்டா. எனக்கு என்னன்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு டார்கெட்ல 80 ஓப்பன்ல இருக்கா இல்லைன்னு தெரியும். என் டார்கெட்ல 80 மட்டும் ஓப்பன்ல இருக்கா இல்லைன்னு தெரியும்னா எனக்கு 1000லாம் இப்ப தேவையில்ல. என் டார்கெட் 80 தான். அப்போ -p பக்கத்துல போர்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். -p போட்டீங்கன்னா இட் வில் ஸ்கேன் ஆல் 65,535 போர்ட் நம்பர். இல்ல சுரேன், எனக்கு பர்டிகுலரா ஒரு ஐபியை மட்டும் தெரியணும், ஒரு போர்ட் நம்பர் மட்டும் தெரியணும்னா -p 80. இது என்ன சொல்லணும்னா, ஆமா நான் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டேன், ஓகேவா, லேட்டன்சி 17 செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன், அங்க போர்ட் நம்பர் 80 ஓப்பன்ல தான் இருக்கு. அப்போ பர்டிகுலரா ஒரு போர்ட் நம்பரை ஸ்கேன் கூட உங்களால பண்ண முடியும். இல்ல சுரேன், எனக்கு 2 நெட்வொர்க்கே ஸ்கேன் பண்ணால முடியும், 192.168.2.0 பக்கத்துல என்ன போட்டிருக்கேன் /24. அப்போ இந்த 2 நெட்வொர்க்குள்ள டோட்டலா எத்தனை ஐபி இருக்குன்னா 65,534. சாரி, அவ்வளோ ஐபி இல்ல, இது கிளாஸ் ல 254. 54. இப்ப நான் என்ட்ரு கொடுத்தா ஒரு ஐபியும் 1000 ஸ்கேன் பண்ணும். ஏன்னா டிஃபால்ட்டா 1000 ஸ்கேன் தானே. அப்ப நான் இப்ப என்ட்ரு கொடுத்தா ஒரு ஐபியை 1000 ஸ்கேன் பண்ணும். நான் என்ட்ரு கொடுக்க முடியும், என்ட்ரு கொடுத்தா லோட் அதிகமாயிடும். நீங்க லேப் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி என்ட்ரு கொடுத்தா லோட் அதிகம் கொடுக்க வேணும், ஆனா ஒர்க் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சம் லேப் அங்க அடிச்சா கிளாஸ் எடுக்க முடியாது. சரி, அடுத்தது இதெல்லாம் ஒரு பேசிக் கமெண்ட்ஸ், இதெல்லாம் ஓகே, சந்தோஷம். இப்போ நல்லபடியா கோர்ஸ் படிச்சு நீங்க டார்கெட் விஐபிடி அப்ளை பண்ணி விஐபிடில ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, விஐபிடில ஜாப் கிடைச்சிருச்சு. இப்போ விஐபிடில ஜாப் கிடைச்சோனையும் இந்த மாதிரி ஒரு ஐபி ஸ்கேன் பண்றதுல வேலையா இருக்காது. per day you want to scan more than 20 to 25 ஐபிஸ். ஒரு நாளைக்கு 20ல இருந்து 25 ஐபி ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஐபி ஸ்கேன் ஆகி முடிகிறதுக்கே இட் வில் டேக் 15 to 20 மினிட்ஸ். நாட் லைக் திஸ் டக் 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 அப்படி கிடையாது. அங்க போர்ட் நம்பரையும் ஸ்கேன் பண்ணுவாங்க, வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணுவாங்க, நிறைய இருக்கு. ஒரு ஐபி ஸ்கேன் பண்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். இப்போ நீங்க உங்களுக்கு நான் ஒரு 10 ஐபி கொடுத்துட்டேன், நீங்க மார்னிங்ல இருந்து ஸ்கேன் பண்றீங்க. இப்போ நான் ஈவினிங் வந்து என்ன பண்றேன்னா இன்னொரு 10 ஐபி கொடுக்குறேன், ஸ்கேன் பண்ணுன்றேன். அப்போ ரொம்ப கஷ்டம். இத்தனை ஐபியும் ஸ்கேன் பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது, ஐபி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பிஐ டார்கெட் டாட் டிஎக்ஸ்டி இப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஃபைலை ஒன்று கிரியேட் பண்றேன், அந்த ஃபைலுக்கு பேரு டார்கெட் டாட் டிஎக்ஸ்டி. டிஎக்ஸ்டி எடிட்டருக்கு பேர் விஐ. என்டர். இப்போ டார்கெட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் ஓப்பன் ஆயிடும். ஐ பிரஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், 192 டாட், why this dollar symbol வருது, ஓகே டோன்ட், 192.168.2.1, 192.168.2.2, 192.168.2.3 எஸ்கேப் காலன் டபிள்யூ கொடுத்தா சேவ் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், டார்கெட் டாட் டிஎக்ஸ்டி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த டார்கெட் டாட் டிஎக்ஸ்டிக்குள்ள என் பாஸ் எனக்கு கொடுக்குற ஐபி எல்லாம் நான் உள்ள போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஐபி எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தலைவலி இருக்கு. அந்த ஐபி எல்லாம் ஒரு ஃபைல்ல போட்டு அப்புறமா இப்போ இந்த ஃபைலுக்குள்ள இருக்க ஐபியை பார்க்கணும்னா, நல்லா கவனிங்க, இந்த ஃபைலுக்குள்ள இருக்க ஐபியை பார்க்கணும்னா பார்த்தா மட்டும் போதும்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், கேட். கேட் என்ன பண்ணும்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாது, அந்த ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை மட்டும் காட்டும். சார் நான் விஐஏ போட்டுக்கிறேனே, இது என்ன பண்ணணும்னா ஓப்பனும் பண்ணும், எடிட்டும் பண்ணலாம்.
சார் எனக்கு எடிட்லாம் பண்ண வேணாம். எனக்கு இது உள்ள போயிட்டு எஸ்கேப் கொடுத்து காலன் கொடுத்து டபிள்யூ கொடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா போதும். அப்ப பார்த்தா போதும்னா நீங்க என்ன பண்ண போதும்? என்டர் கொடுத்தா காமிக்கும். ஆமாப்பா உள்ள 3 ஐபி வச்சிருக்காங்க. 192.168.2.1 2.2 2.3 வச்சிருக்காங்க. இப்போ என் பாஸ் ஒரு 10 ஐபி கொடுத்துட்றாரு. அந்த 10 ஐபி என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த 10 ஐபிக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன போடுறேன், என்ன சொல்றேன் என்மேப் கிட்ட, என்மேப் நான் வந்து உங்ககிட்ட ஐபி எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஐபி ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த ஐபி எல்லாமே ஒரு ஃபைல்ல வச்சிருக்கேன். அப்போ -i கேபிட்டல் இந்த ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா நான் சொல்ல போற ஃபைல்ல இருக்க ஐபியை பாருன்னு அர்த்தம். இந்த ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா நான் உனக்கு ஐபி சொல்ல போறது இல்லை, ஃபைல் பேரை சொல்றேன். அந்த ஃபைலுக்குள்ள இருக்க ஐபியை நீ எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கோ அப்படின்றது அர்த்தம். அப்ப -il ஃபைலுக்கு பேர் என்ன? target.txt. இப்ப என்டர் கொடுத்தா 1000 போட்டு ஸ்கேன் பண்ணும் ஒரு ஐபிக்கும். -p80 இப்ப என்ன நடக்கும்ன்றது நீங்க தான் எனக்கு சொல்லி தரணும், நான் சொல்லி தர மாட்டேன். என்ன நடக்கும்? -ilனா என்ன நடக்கணும் தெரியணும், -pனா என்ன நடக்கணும் தெரியணும். சுரேன் -il நீங்க ஃபைலை கால் பண்ணிருக்கீங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ள 3 ஐபி இருக்கு. அந்த 3 ஐபியை ஸ்கேன் பண்ணும். பக்கத்துல -p18 கொடுத்துறீங்க. அந்த 3 ஐபியோ 1000 போட்டு ஸ்கேன் பண்ணாது. அந்த 3 ஐபியும் போர்ட் நம்பர் 80 இருக்கா மட்டும் பார்க்கும். என்டர் ஃபைல் டு ஓபன் ஃபைல் வந்து நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரியா ஸ்பெல்லிங் தப்பா? ஓகே ஸ்கேன் பண்ணி கொடுத்துருச்சு. என்ன சொல்லிச்சுன்னா 192.168.2.1 80 க்ளோஸ்ல இருக்குன்னு சொல்லுது. 2.2 host is up 80 க்ளோஸ்ல தான் இருக்கு. தென் 2.3 host is up 80 ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லுது. அப்போ 3 கரெக்டா ஸ்கேன் பண்ணி கொடுத்துருச்சு. ஏன்னா ரியல் டைம்ல ஐபி போச்சுன்னா ஸ்கேன் பண்ண லேட் ஆகும். ஐபி எல்லாம் அழகா என்ன பண்ணுவாங்கன்னா surenetwork.com சொல்லிட்டு அவங்க ஐபி எல்லாம் உள்ள எழுதிப்பாங்க. ஃபைலை கால் பண்ணாவே அந்த ஃபைலுக்குள்ள இருக்க ஐபி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ திடீர்னு உங்களை கூப்பிட்டு -ilனா என்னன்னு கேட்டா பேசணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று இருக்கு 192.168.2.3 யாருன்னா அந்த மெட்டா போட்டு -f -f அப்படின்றது ஃபாஸ்ட் ஸ்கேனுங்க. ஸ்கேனே ஸ்பீடா முடியும், ஸ்பீடா ஸ்கேன் ஆகும். எனக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்க, நான் படிக்க சொல்லலாம். -f போட்டா ஃபாஸ்டா ஸ்கேன் ஆகும், -f போடலன்னா அது ஸ்லோவா ஸ்கேன் ஆகணும். அப்ப எல்லாருமே -f தானே போடுவாங்க. கரெக்டா எல்லாரும் -f தான் போடுவாங்க. யாருக்குன்னு ஆசை இருக்குமா ஸ்லோவா ஸ்கேன் ஆகணும்னு? அப்போ எனக்கு அப்பதான் டவுட், என்னடா -f கண்டுபிடிச்சிட்டான். அப்போ -fன்னா என்னன்னு கேட்டா -f ஃபாஸ்ட்ன்றீங்க, ஃபாஸ்ட்னா என்னன்னு கேட்டா ஃபாஸ்டா ஸ்கேன் ஆகும்ன்றீங்க. அப்போ ஃபாஸ்டா ஸ்கேன் ஆச்சுன்னா எல்லாருமே -f போடுவாங்களே, யார் -f போடாம இருப்பாங்க? ரீசனே கிடையாது. அப்படின்னா அப்பதான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம், -fனா ஸ்கேன் ஃபாஸ்ட் ஆகும். ஏன் ஸ்கேன் ஃபாஸ்ட் ஆச்சுன்னா நீங்க -f இப்ப கொடுத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னா இட் வில் ஸ்கேன் த ஃபேமஸ் 100 போர்ட்ஸ். டிஃபால்ட்டா 1000 போர்ட்ஸ். -f கொடுத்தீங்கன்னா ஃபேமஸ் 100 போர்ட்ஸ். 1000 போர்ட்டை ஸ்கேன் பண்றதுக்கும் 100 போர்ட்டை ஸ்கேன் பண்றதுக்கும் ஃபாஸ்டா தானே இருக்கும். அப்போ பைத்தியக்கார பசங்க இதை ஃபாஸ்ட் ஸ்கேனே முடிவு பண்ணிட்டாங்க. இது ஃபாஸ்ட் ஸ்கேன் கிடையாது. ஃபாஸ்ட் ஸ்கேன் சொல்லலாம், ஆனா என்ன போட்டு குழப்பிட்டாங்க இது படிக்கிறதுக்குள்ள. இது ஃபாஸ்டா நடக்கும், ஃபாஸ்டா நடக்கும். நான் ஏன் ஃபாஸ்டா நடக்கும்னே சொல்ல, ஏன் ஃபாஸ்டா போர்ட் நம்பர் கம்மியா. இப்போ ஒண்ணுன்னு கேட்கறேன், தெளிவா கேட்கறேன். -p80 இது ஃபாஸ்ட் ஸ்கேன்னு சொல்லாம சொல்லக்கூடாது. சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்கேன் சொல்லாமே டக்குன்னு முடியும். ஏன் டக்குன்னு முடியும்? ஒரு போட ஸ்கேன் பண்ணுது டக்குன்னு தான் முடியும். நம்ம வைக்கலாம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்கேன். அப்போ -fன்றது ஃபாஸ்டா நடக்காது. நீங்க இங்க போர்ட் நம்பர் கஸ்டமைஸ் -fனா 100 போட்ட போதும்ன்றோம். அப்ப -f ஃபாஸ்ட் ஸ்கேன்ன்றதை படிக்கிறத விட்டுட்டு -fன்றது ஃபேமஸ் 100 போட்டு ஸ்கேன் பண்றதுனால மட்டும்
ஃபாஸ்டா இருக்கிறது படிக்கும். 100 போர்ட் சாரி நிமிஷங்க இல்லையே ஃபேமஸ் 100 போர்ட்ஸ்ல ஏன்னா நிறைய திடீர்னு டவுட் வந்துடும் 100 போர்ட் தானே என்ன 455 இருக்கு அப்படின்னு ஃபேமஸ் 100 போர்ட்டை ஸ்கேன் என்னப்பா ஆமா ஆமா ஃபேமஸ் 1000 போர்ட் வச்சிருக்கா அதுல இருந்து ஃபேமஸ் 100 போர்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு கேட்பேன் ஐஃபன் ஐஎல் ஐஃபன் பி ஐஃபன் பி ஐஃபன் எஃப் 4 ஆப்ஷன் வந்து பார்த்துக்கோ 4 ஆப்ஷனும் ஏன் இருக்குன்றது தெரியணும். சரி அடுத்தது நான் இந்த சிஸ்கோ ரவுட்டருக்குள்ள போறேன். ஏன்னா இந்த உள்ள இருக்க 3 பிசிக்கு நீங்க ஐபி கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஆனா ஏற்கனவே நெட்வொர்க் இருக்கு. அப்ப நான் ஐபி கொடுக்கலன்னா யார் ஐபி கொடுத்துருக்கணும்? ஒரு நெட்வொர்க்ல ஒன்னு இன்ஜினியர் ஐபி தரணும். நான் ஐபியே தரல சார் நெட்வொர்க் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா அந்த நெட்வொர்க்ல யார் இருக்காங்கன்னா டிஹெச்சிபி. இந்த ரவுட்டர்ல நான் டிஹெச்சிபி போட்டிருக்கேன். நீங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க போறீங்க. நீங்க எங்கன்னா கை வச்சா நெட் கிடைக்காது. இந்த டிஹெச்சிபி போட்டிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் டிஹெச்சிபி இருக்கான்னு. ஷோ ரன்னிங் பைப் சிம்பிள் இன்க்ளூட் டிஹெச்சிபி இப்படி போட்டீங்கன்னா இதுல உள்ள டிஹெச்சிபின்னு ஒரு வார்த்தை இருந்தா எடுத்துக்கணும். நான் என்டர் கொடுத்தேன்னா காமிக்குது ஆமா இருக்கு. ஐபி டிஹெச்சிபி பூல் லேன் உள்ள ஒரு டிஹெச்சிபி வச்சிருக்காங்க. ஓகேவா நல்லா கவனிங்க. உள்ள டிஹெச்சிபி இருக்கு. அந்த ரவுட்டரோட ஐபி 2.1. நான் இப்ப இந்த ரவுட்டரை ஸ்கேன் பண்றேன். கண்ணை திறந்து பாருங்க. nmap 192.168.2.1 ரவுட்டரை ஸ்கேன் பண்றேன். ரவுட்டர்ல டிஹெச்சிபி சர்வர் இருக்கு. அவர் தான் எனக்கு ஐபி கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்லணும்? போர்ட் நம்பர் 6067 இருக்குன்னு. ஆனா என்ன சொல்லுதுன்னா ஆல் 1000 போர்ட் ஸ்கேன்டு. 1000 போர்ட் என்னவா இருக்கான்? க்ளோஸ்ல இருக்குன்னு. ஃபேமஸ் போர்ட்ல டிஹெச்சிபி சர்வர் இருக்காதானா? கிடையாது. ஃபேமஸ் போர்ட்ல டிஹெச்சிபி போர்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா டிஹெச்சிபில ஃபேமஸ். டிஹெச்சிபி சர்வர் இருக்கு ஆனா ஸ்கேன் பண்ண மாட்டோம். இப்போ இது அருணே பொறுமையா போலாம்ல. ஓகே சரி. அப்போ டிஹெச்பி சர்வர் இருக்கு ஆனா ஸ்கேன் பண்ண மாட்டேங்குது. இப்போ நீங்க இப்ப நான் கிளாஸ் முடிச்சிட்டேன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா அப்போ 2.1ல எந்த சர்வீஸுமே இல்லைன்னு நினைச்சுப்பீங்க. ஏன்னா நம்ம வெளியே இருக்க ஹேக்கரு டார்கெட்ல என்ன இருக்குன்னு தெரியாது. என்மேப் சொல்றதை வச்சுதான் நம்ம நம்புவோம். அப்ப நான் வெளியே இருந்து நான் என்மேப் போடுறேன். ஆல் 1000 போட்டு ஸ்கேண்டு 1000 போட்டு க்ளோஸ் இருக்கா. நான் என்ன புரிஞ்சுப்பேன் ஹேக்கரு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க புரிஞ்சுப்பேன். ஆனா அங்க என்ன இருக்கு? இப்போ டிஹெச்சிபி இருக்கு ஆனா காட்ட மாட்டிருக்கு. ஏன் காட்ட மாட்டுறதுன்னா பை டிஃபால்ட்டா என்மேப் டிசிபில தான் ஒர்க் ஆகும். பை டிஃபால்ட் டிசிபி ஸ்கேன் நீங்க என்டர் கொடுத்த இதுவரை என்டர் கொடுத்துருந்தீங்களா எல்லாமே டிசிபி ஸ்கேன். அப்ப எல்லாமே டிசிபி ஸ்கேன்னா டிஎன்எஸ் யூடிபில தான் காட்டாது என்மேப். அதே மாதிரி வேற என்ன யூடிபி எஃப்டிபி வாட் இஸ் தட்? வேற எதுவுமே எங்க எழுதலையா? டிஹெச்சிபி என்டிபி யூடிபி தான். ஓகேவா? என்டிபி காட்டாது. டிஹெச்சிபியும் காட்டாது. ஏன்னா டிஹெச்சிபி யூடிபி. அப்போ ரவுட்டர்ல டிஹெச்சிபி சர்வர் இருந்தும் என்மேப்ல ஏன் காட்டலன்னா என்மேப் பை டிஃபால்ட்டா டிசிபி ஸ்கேன் தான் பண்ணும். அதனால அங்க உங்களுக்கு டிஹெச்சிபி இருக்கிறத காட்டல. அப்போ நீங்க இதை மட்டும் வச்சு நம்பாம நீங்க என்ன பண்ணணும்னா யூடிபி ஸ்கேனும் பண்ணாதான் யூடிபி பேஸ் பண்ணி இருக்கிற சர்வீஸ் எல்லாத்தையும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். யூடிபி ஸ்கேன் பண்றதுக்கு ஐஃபன் எஸ் கேபிட்டல் யூ ஐஃபன் எஸ் கேபிட்டல் யூ போட்டீங்க அப்படின்னா இட் வில் டூ யூடிபி ஸ்கேன். என்டர். இருக்க ஸ்கேன் டேபிள் ரூட் பண்ணிச்சு. ஓகே அதுக்கு ரூட் கேக்குது. ரூட்னா என்னன்னா ஒன்னொன்று லினக்ஸ்ல யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. விண்டோஸ்ல யூசர் அக்கௌண்ட் இருக்கு. விண்டோஸோட ஹை பவரான யூசர் அக்கௌண்ட்டுக்கு பேரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்புறமா நார்மல் யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். லினக்ஸ்ல ஹை பவரான யூசர் அக்கௌண்ட்டுக்கு பேர் ரூட் யூசர் லினக்ஸ்ல. விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்
லினக்ஸ்ல ரூட். ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டரை விட ரூட்டுக்கு தான் போறது. விண்டோஸ்ல டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், லினக்ஸ்ல டாப் லெவல் ரூட் தான். ஆனா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல அட்மினிஸ்ட்ரேட்டருக்கே ஃபுல் பவர் தர மாட்டாங்க மைக்ரோசாஃப்ட். உங்க ஓஎஸ்ல இருக்க சி பார்ட்டிஷனுக்குள்ள இருக்க ஃபைல்ஸை டெலிட் பண்ண முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் பண்ணி உங்க சி பார்ட்டிஷனுக்குள்ள இருக்க ஃபைலை டெலிட் பண்ணுங்க. யூ டோன்ட் ஹவ் பர்மிஷன் வரும். யாருக்கு? அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. லினக்ஸ் அப்படி கிடையாது. இஃப் யூ ஹாவ் அ ரூட் அக்கௌண்ட், ரூட் தான் சூப்பர் யூசர்னுவாங்க. அவர் நினைச்சாருன்னா ஓஎஸே கரெக்ட் பண்ண முடியும். அதனாலதான் பாதி இடத்துல லினக்ஸோட ரூட் யூசரை யாருக்கும் தரமாட்டாங்க. ரூட் யூசர் கிடைச்சிச்சுன்னா ஃபுல் பவர் கிடைக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம. அதனால ஒரு லினக்ஸ் இன்ஜினியருக்கு சீனியர் இன்ஜினியர் தான் ரூட் பவர் வச்சுப்பாரு. ஜூனியர் இன்ஜினியருக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பவர் தான் கொடுப்பாரு தவிர ரூட் அக்கௌண்ட் கொடுக்க மாட்டார். ஒரு சில லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ரூட் அக்கௌண்ட்டே டிசேபிள் இருக்கும் இருக்கும் ஆனா லாகின் பண்ண முடியாது. விஷயம் தெரிஞ்சவங்க தான் அதை எனேபிள் பண்ணி லாகின் பண்ணுவாங்க. அப்போ டாப் லெவல் பவர்ஃபுல் அக்கௌண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட். என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு பவர் இல்லை, நீங்க நார்மல் யூஸரா லாகின் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் என்னன்னா பேரட். நான் பேரட் தான் லாகின் பண்ணேன், நார்மல் யூசர் அக்கௌண்ட். நீங்க என்ன போடுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த யூடிபி ஸ்கேன் பண்றதுக்குலாம் நார்மல் யூசர்னால முடியாது, ரூட் யூசரா வாங்கன்னு சொல்லுது. இப்போ ரூட் யூசரா வர்றதுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு ரூட்டோட பாஸ்வேர்டை வாங்கி வரலாம், இல்லைன்னா சூடோ எஸ்யூன்னு கொடு. சூடோ எஸ்யூன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ரூட்டா மாற முடியும். சார் அப்ப எல்லாரும் ரூட்டா மாறிடுவாங்களான்னா, இந்த பேரட்ன்ற அக்கௌண்ட்டுக்கு ரூட் பவர் கொடுத்து வச்சிருக்காங்க. இது எப்படி சொல்றதுன்னா, நான் ரூட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அஷ்ரஃபுக்கு அஷ்ரஃப்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். அஷ்ரஃப் சூடோ எஸ்யூ எல்லாம் போட்டா வராது. நான் செட் பண்ணிருக்கணும் அஷ்ரஃபுக்கு. அஷ்ரஃப் சூடோ எஸ்யூ போடலான்னு ரூட் செட் பண்ணியிருந்தாருன்னா அஷ்ரஃப் போடலாம். சரி சார், இப்ப அஷ்ரஃப் வந்து சூடோ எஸ்யூ போட்டா ரூட் பவர் வந்துருமானா வந்துடும். அதுக்கு பேசாம நீங்க உங்க பாஸ்வேர்டே கொடுத்துடலாமா சார்? எதுக்கு சார் சூடோ எஸ்யூ கொடுக்க சொல்றீங்க? அப்படின்னா நான் ரூட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ரூட்டோட பவரை மட்டும் நான் அஷ்ரஃப் தரதுனால அஷ்ரஃப் என்னென்ன பண்றாரோ அது எல்லாமே எனக்கு லாகா செய்யும். இதெல்லாம் லினக்ஸ் கிளாஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு அது சும்மா இன்ட்டு மட்டும் கொடுக்குறேன். அப்போ அஷ்ரஃப் என்ன பண்ணாலும் லாகா செய்வோம். அஷ்ரஃப் இன்கேஸ் எதனா தப்பா பண்ண கூட என்னால வானோ இல்லைன்னா வந்து பேப்பர் போட்டு வீடியோ அனுப்ப முடியுமோ, என்னால பண்ண முடியும். அப்போ சூடோன்றது என் பவர் உங்களுக்கு தரேன், ஆனா நான் வாட்ச் பண்ணுவேன். இதுவே நான் ரூட் அக்கௌண்ட்டே கொடுத்துட்டேன்னா என்னால உன்னை வாட்சே பண்ண முடியாது. அவன் தான் ஓஎஸ் டெலிட் பண்ணிருப்பான், ஆனா இல்லைன்றும் லாக் இருக்காது. சூடோல போனாங்கன்னா நீங்க என்ன கமெண்ட் போட்டாலும் எனக்கு லாக் வரும். அதெல்லாம் எப்படின்னு கேட்காதுங்க, லினக்ஸ் கிளாஸ் அதெல்லாம். அப்போ சீனியர் ரூட்டை வச்சுக்கிட்டு மீதி பேருக்குலாம் ரூட் பவரை தாங்க. ரூட் பவர் தரதுக்கு சூடோ. சூடோ யூ வில் கெட் ஏ ரூட் பவர். ரூட் பண்றதெல்லாம் பண்ணலாம், ஆனா யூ ஆர் ஆல் மானிட்டர்ட் பை ரூட். ரூட் அக்கௌண்ட் உங்களுக்கு மானிட்டர் பண்ணி இருக்கும். நீங்க ஒரு ஓஎஸ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா போட்டிருக்கோம், அஷ்ரஃப்ன்ற யூசர் தான் சூடோ கமெண்ட் போட்டாரு, அவர் தான் அந்த ஃபைலை டெலிட் பண்ணாரு. நான் ரூட்டோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன்னா டைரக்டா நீ பண்ண யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால சூடோ இதுதான். அப்ப சூடோ உங்க பாஸ்வேர்ட் தான் போகணும் சார். இப்போ இங்க என்ன வந்திருக்கு? நான் என்ன மாறிட்டேன்? ரூட்டா மாறிட்டேன். ரூட் பவர் இருக்கும். இப்போ கமாண்ட் என்னன்னா அதே கமாண்ட் தான், nmap 192.168.2.1 -s கேபிட்டல் U. இப்போ என்டர் கொடுத்தா எத்தனை போட்டு ஸ்கேன் பண்ணும்? 1000 போட்டு. யூடிபி ஸ்கேனால ஃபேமஸ் 1000 தான். என்டர். மேபி முடிஞ்சிச்சா? அண்டர்கோயிங் யூடிபி ஸ்கேன்.
டைமிங் about 6.73 டெபாசிட் டன். ரிமைனிங் 10:50 ரிமைனிங்கா, நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் சி. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐஃபன் பி, ஏன்னா டிஹெச்பி போர்ட் நம்பர் சர்வர் போர்ட் நம்பர் 67 கரெக்டா? 67 67 என்னவா இருக்கு? யூடிபி ஓப்பன்ல இருக்கு. நான் பர்டிகுலர் அந்த போர்ட் மட்டும் ஸ்கேன் பண்ண ரிசல்ட் சீக்கிரமா வந்துருச்சு. சரியா? அப்போ லாஜிக் என்னன்னா பை டிஃபால்ட்டா என்மேப் டிசிபி ஸ்கேன் தான் பண்ணும். நீங்க யூடிபி ஸ்கேனையும் பண்ண வைக்கலாம். அது ஐஃபன் எஸ் கேபிட்டல் யூன்னு போடும். சரி, தென் ஒன்று இருக்கு. நீங்க என் கம்பெனியோட, நான் ஐடி ஆடிட்டிங் கம்பெனி வச்சிருக்கேன். யூ ஆர் ஆல் விஐபி அனலிஸ்ட். யூ வாண்ட் டு ஸ்கேன் லாட் ஆஃப் ஐபி அட்ரஸ். நிறைய ஐபி ஸ்கேன் பண்ணணும். நான் வந்த உடனே என்ன கேட்குறேன்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து பாஸ் நான் என்ன பண்றேன்னா காலையில 11 மணிக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஸ்கேன் பண்ண ரிசல்ட் எனக்கு அமுச்சு விடுங்கன்ற. காலையில 11 o'clock 10 o'clockல ஷிஃப்ட்ல இருக்கீங்க. நான் அப்பப்போ ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தேன். அப்பப்போ ஸ்கேன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஸ்கேன் பண்ண சொல்ல ஒரு சர்வர் ஆஃப்ல வந்துருக்கும். நீங்க இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். புரியுதா சொல்றது? நீங்க ஸ்கேன் பண்ண போற ரிசல்ட் அந்த டைம்ல மிஷின் ஆன்ல இருக்கு தான் வரப்போகுது. அந்த டைம் மிஷின் ஆஃப்ல வச்சிருந்தாங்கன்னா, டவுன் டைம் வாங்கியிருந்தாங்கன்னா, அதை பார்த்துட்டு சார் அங்க டிஹெச்சிபி இல்ல, அங்க நான் டிசிபி ஸ்கேன் பண்ணிட்டேன், வெப் சர்வர் இல்லைன்னு முடிவு பண்ண முடியாது. ஒரு 3-4 டைம் வந்து ஸ்கேன் பண்ணாதான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு வீரா காலையில 11 மணிக்கு ஸ்கேன் பண்ண ரிசல்ட்டை எனக்கு ரிப்போர்ட் அனுப்பணும், மெயில் அனுப்புங்கன்ட்டு. வீரா காலையில 11 மணிக்கு ஸ்கேன் பண்ணிருக்காரு, ஆனா எல்லாமே இதுல தான் வச்சிருக்காரு. இப்போ அப்படியே மூவ் பண்ணி பார்க்கணும். தெரியுதா? எல்லாமே இதுல தானே வச்சிருக்கோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா சார் என்ன படிக்கணும்னா படிச்சிருங்க, முடிச்சிருச்சாரு. ஆனா ஒரு விஐபி அனலிஸ்டா ஒர்க் பண்ண போறீங்கன்னா இப்ப மாட்டிப்பீங்களே. இப்போ காலையில 11 மணிக்கு எங்க ஸ்கேன் பண்ணிருக்கேன், ரிசல்ட் இங்க இருக்கு, எங்க இருக்கு ரிசல்ட், டைம் எங்க போட்டிருக்கு, இவ்வளவு ஸ்கேன் பண்ணிருக்கு. என்னோட பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல வீரா இது 11 மணிக்கு ஸ்கேன் பண்ண சொன்னேன், அந்த ஸ்கேன் பண்ண ரிசல்ட் அனுப்பு. கரெக்டா 11 இருந்து 11:15 ஸ்கேன் பண்ண சொன்னேன். அந்த ஸ்கேன் பண்ண ரிசல்ட்டை மெயில் அனுப்பிட்டேன். இப்போ வீரா கொஸ்டின் மார்க் ஆயிருக்கும், எந்த ரிசல்ட் இருக்கும்? அப்போ ரியல் டைம்ல விஐபி அனலிஸ்ட் பண்றவங்க இந்த மாதிரி தான் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டோட ஸ்கேன் பண்ணு சொல்லிதான். இத பாரு, இனிமே ஸ்கேன் பண்ண சொல்ல நான் இப்போ 2.3 ஸ்கேன் பண்றேன்னா பக்கத்துல ஐஃபன் ஸ்மால் ஓ கேபிட்டல் என் ஓஎன் பக்கத்துல ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன், ரிப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ் maybe 11 o'clock .txt. இந்த கமாண்டுக்கு என்ன அர்த்தம்னா 192.168.2.3 ஸ்கேன் பண்ணு. அந்த ஸ்கேன்ல வர ரிசல்ட்டை இந்த ஃபைல் நேம்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கோ. ரிப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ் 11 o'clock சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோனையும் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ அந்த ஃபைலும் இருக்கும், எல்எஸ் இந்த ஃபைல் இருக்கா, ரிப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ். இந்த ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை பார்த்தா போதும். என்ன கமாண்ட்? ஃபைல பார்க்கிறது தான் எல்எஸ். ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை பார்க்கிறதுக்கு கேட் போட்டுக்கலாம், விஐ போடலாம். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்எஸ் போட்டா என்னென்ன ஃபைல் ஃபோல்டர் இருக்குன்னு காட்டும். ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை பார்க்கிறதுக்கு விஐ போட்டும் பார்க்கலாம், கேட் போட்டும் பார்க்கலாம். விஐ போட்டா பார்க்கவும் செய்யலாம், எடிட் பண்ணவும் செய்யலாம். சார் எனக்கு எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு உள்ள இருக்க கண்டென்ட்டை பார்த்தா போதும். என்ன கமாண்ட்? கேட்டு ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ் அந்த ஃபைல் நேம் என்டர். ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. பாஸ் கேட்பாரு எனக்கு 11 o'clock நெட்ஃபிளிக்ஸ் ஸ்கேன் பண்ண ரிசல்ட் அனுப்பணும், அந்த ஃபைல் அனுப்பிச்சா போதும். அப்ப ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு டெர்மினல்லே விட்டுறாம ஸ்கேன் பண்ணதோட ரிசல்ட்டை நீங்க ஃபைலா சேவ் பண்ணி பத்திரமா வைக்கணும். இது எல்லாமே ஒர்க் போனா பண்ணுவீங்க. ஹேக்கிங் படிக்க சொல்ல இதுக்கு ரிப்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு அவுட்புட் வந்துச்சுன்னு அப்படி கிடையாது. ப்ரொஃபஷனல் எல்லா ஸ்கேன் பண்ணோட ரிசல்ட்டும் ரிப்போர்ட்டா ரெடியா இருக்கணும். உங்க சீனியர் ஆடிட்டர் கேட்க சொல்ல எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். 11 o'clock டே 13 டே 14 1 வீக் ஸ்கேன் பண்ணுவாங்க டெய்லி. ஓகே, டே 1 ரிப்போர்ட் டே 2 ரிப்போர்ட் எல்லாம் எல்லாமே ப்ராப்பர் நேம்ல வைக்கணும். அதுக்கு யூஸ் பண்ற
ஆப்ஷனுக்கு பேர் தான் ஐஃபன். என்ன போட்டோம்? OM. ஐஃபன் இட்ஸ் நாட் 0 ஓ என்னு போட்டு இது போட்டு நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. சரி, இப்போ இது தாண்டி இன்னும் நெட்வொர்க் ஸ்கேனிங்ல ஏகப்பட்டது இருக்கு. இப்போ அப்படியே மிட்டிகேஷன் மெத்தட். இப்போ ஹேக்கர் இப்படி பண்ண போறாங்க. இப்போ எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சவங்க யாரோ வெளியே இருந்து ஸ்கேன் பண்ண போறாங்க. இது பண்றதுக்கு பெரிய கோர்ஸ் தான் படிக்க தேவையில்ல. யூடியூப்ல போனா ஏகப்பட்ட என்ன டூல்ஸ் இருக்கு. தமிழ் எடுக்கிறாங்க, ஹிந்தியில் எடுக்கிறாங்கன்னு. 12th பையனோ 8th பையனோ உங்க கம்பெனியோட பப்ளிக் ஐபி வச்சு ஸ்கேன் பண்ணி விடுவான். அவங்க ஸ்கேன் பண்ண உங்க கம்பெனி அடி வாங்கும். ஏன்னு சொல்லிட்டா டிஃபால்ட்டா அவங்க ஸ்கேன் பண்ணி என்ட்ரு கொடுத்தாங்கன்னா எத்தனை ரிக்வஸ்ட் வரும் உங்களுக்கு? 1000 ரிக்வெஸ்ட் வரும். நீங்க சீசனே கஷ்டப்பட்டு படிச்சு 40 நாள் பில்ட் பண்ணி நெட்வொர்க் டிசைன் பண்ணி நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு 12th படிச்ச பையன் அவனுக்கு சீசன் என்னன்னு தெரியாது, ஹேக்கிங் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. யூடியூப்ல போனா ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் உங்க பப்ளிக் ஐபி போட்டு என்ட்ரு அடிப்பார். nmap netflix.com, அவ்வளவுதான். அதுக்கு என்ன படிக்க போறாரு அவரு? அவருக்கு தெரியாது என்ன நடக்கும்னு. அவர் அங்க என்ட்ரு கொடுத்தானா அவர் வீட்டுல இருந்து உங்களோட ஃபயர்வாலுக்கு 1000 பேக்கெட் வரும் ஒரு என்ட்ருக்கு. இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் டிவைஸ்ல டினைல் ஆஃப் சர்வீஸ். அவ்வளவு பேக்கெட் வரவே தேவையில்லையே. அவர் ஐஃபன் தெரியாமையோ இல்ல தெரிஞ்சோ ஐஃபன் பக்கத்துல போட்டார்னா உங்க யூஆர்எல் பக்கத்துல எத்தனை பேக்கெட் வரும்? 65,535 பேக்கெட் அவர் கொடுக்க போற ஒரு என்ட்ருக்கு வரும். இவ்வளோ பேக்கெட்டையோ உங்க ஃபயர்வால் உள்ள அமிச்சிருச்சுன்னா இல்ல இவ்வளோ பேக்கெட்டுக்கு உங்க ஃபயர்வால் ரெஸ்பான்ஸ் பண்ணா கூட உங்க ஃபயர்வால் லோடு அதிகமாகும். சரியா? அப்போ எத்திக்கல் ஹேக்கரா இருக்க சொல்ல ஒரு மாதிரி படிக்கணும். இப்போ ஃபயர்வால் யாருன்னா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தோணும், உங்களுக்கு புரியணும். வெளியே இருந்து கண்டிப்பா என்மேப் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க மிட்டிகேட் பண்ணணும் ஆஸ் அ ஃபயர்வால் இன்ஜினியர். அப்போ இது மிட்டிகேஷன் படிக்க சொல்லதான் நீங்க சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா ப்ரொமோட் ஆக போறீங்க. ஆனா என்ன, ஃபர்ஸ்ட் திருடன் ஆயிட்டோம். திருடன் ஆயிட்டு போலீஸ் ஆக சொல்ல இன்னும் பவரா இருக்கு. நம்ம ஃபயர்வால் கிளாஸ்ல போயிட்டு என்மேப்பை காமிக்காம ஃபயர்வால் கிளாஸ்ல போயிட்டு என்மேப் மிட்டிகேஷன் மெத்தட்னா அந்த பவர் இருக்காது. நம்மளே ஸ்கேன் பண்ணி நம்மளே ஒரு வீட்டோட பூட்டை உடைச்சி உள்ள போய் திருட்டு வந்துட்டு நாளைக்கு என்ன போலீஸா மாத்தினாங்கன்னா அது உடைச்சது நான் தான். இனிமே என் பாயிண்ட் ஆஃப் எத்தனை பேர் உடைக்க வருவாங்க? அதுக்கு மிட்டிகேஷன் என்ன ஈஸியா இருக்க முடியும். அப்போ ஒரு வருஷமா திருடனா வேலை செஞ்சுட்டு போலீஸ் ஆக்கி பாருங்க, அவன் சூப்பர் போலீஸா இருப்பான். திருடனே கிடையாது, டைரக்ட் போலீஸ்னா போலீஸ் தான். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். போலீஸ் ஈஸியாக ஏமாத்த திருடன் இருக்கு. கரெக்டா? சரி, அப்போ அதே லாஜிக் தான் இங்கேயும். இப்போ ஃபயர்வால் இன்ஜினியரிங் யாருன்னா இருக்கீங்கன்னா முடிஞ்சா இதோட மிட்டிகேஷன் மெத்தடை நீங்க கண்டுபிடிச்சுங்க. ஹோம்ஒர்க் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சும்மா சார் நான் காசு கொடுத்துறேனே நீங்க எனக்கு சொல்லி தரணுமே அப்படின்னு எந்த ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. அப்படி சொல்லி கொடுத்தா அப்புறம் என்ன கோர்ஸ் இருக்கு? அப்படி கிடையாது. நான் தெளிவா சொல்லிட்டேன், வெளியே என்ன போடுவாங்க. அப்போ ஹேக்கர் வெளியே என்ன போட போறாருன்னா உள்ள இருக்க நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் அதை மிட்டிகேட் பண்ணி அவங்க ஃபயர்வால். ஓகேவா? எப்படி மிட்டிகேஷன் பண்றது எனக்கு தெரியும். சார்ஜ் இப்படி போட்டீங்கன்னா டக்குன்னு சொல்ல போகுது. அது போடுறதுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு மொபைல்ல ஹவு டு ஸ்டாப் என்எம் ஸ்கேன் இன் பேலோ ஆல்டோ ஃபயர்வால் போட்டா கடகட கொடுக்க போகுது. அதான் சொன்னேன், நான் படிக்க சொல்ல சாட் ஜிபிலாம் கிடையாது. எனக்கு யாரா இதை கொடுத்துட்டாங்கன்னா கூகுளில் போய் டைப் பண்ணுவேன். அது டாக்குமெண்ட் கொடுக்கும், பிடிஎஃப் கொடுக்கும், அது புரியாது. சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா ஒரு செகண்ட் கொடுக்கும். ஆனா இருக்கிற 20 பேர்ல யாரு பேர் சாட் ஜிபிடி கேட்பீங்க, யாரு எப்போ சுயம் 11:30 ஆயிடுச்சு எப்போ பேட்ச முடிப்பீங்க அப்படின்றீங்கன்னு வித்தியாசம். ஓகே, அது உங்களோட ஸ்ட்ரென்த் தான் முடிஞ்சா. சரி, நீங்க இன்னைக்கு சார்ஜ் இப்படி பார்த்து பேலோல்டோலையோ 48லையோ ஏதோ ஒரு ஃபயர்வால்ல மிட்டிகேஷன் போட்டுருவீங்களா? நீங்க மிட்டிகேஷன் போட்டா நாங்க என்ன சும்மா இருப்போம்? நாங்க அடுத்த வேலையா இருக்கு. புரிஞ்சுக்கோங்க அதையும். அதுக்காக நீங்க ஃபயர்வால் மிட்டிகேஷன் போட்டீங்கன்னா எங்களால ஸ்கேனே பண்ண முடியாதுலாம் கிடையாது. எங்களால நீங்க மிட்டிகேஷன் மெத்தட் போட்டாலும் ஸ்கேன் பண்ண முடியும். அதுதான் என்னது ஃபயர்வால் பைபாஸ்னா ஸ்கேன் மட்டும் கிடையாது. நீங்க ஃபயர்வால்ல என்ன வரக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்க, நான் எப்படியாவது ஏமாத்திட்டு உள்ள வந்தா அதான் பைபாஸ். ஃபயர்வாலை ஏமாத்துறதுக்கு பேரு பைபாஸ்.
ஒன்றும் இல்லை. நீங்க ஃபயர்வால்ல நிறைய பேர் ஃபயர்வால் படிச்சுட்டு தானே சொல்றேன். சோர்ஸ் எனி டெஸ்டினேஷன் எனி போட்டீங்கன்னா பைபாஸ் கொண்டு போய் நேர்ந்துடும். நிறைய இன்ஜினியர் ஈஸியா வேலையை முடிக்கிறதுக்கு ஃபயர்வால் செக்யூரிட்டி பாலிசியில என்ன போடுவார்னா சோர்ஸ் எனி டெஸ்டினேஷன் எனி இன்டர்நெட் அலோன் போடுவார். எனி தானே போட்டீங்க, எனில ஆக்ரோ மேட்சா வரல, நானும் உள்ள வருவேன். ஃபயர்வால் பைபாஸ். ஓகேவா? நீங்க சோர்ஸ் வந்து 70.10 தான் வரணும்னு போட்டிருப்பீங்க. 70.10 யாருன்னா உங்களோட பிரான்ச் ஆஃபீஸ். சோர்ஸ் 70.10 தான் வரணும்னு போட்டிருப்பீங்க. நான் இதை தெரிஞ்சேன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா நான் 70.10 வருவேன். நீங்க எப்படி சொல்லி 70.10 வருவீங்கன்னா ஐபி ஸ்பூஃபிங். ஐபி ஸ்பூஃபிங்னா பொய் சொல்லி வருவேன். நான் 70.10 கிடையாது, நான் 70.10 தான் வருவேன். நான் 70.10 கிடையாது, ஆனா என்னோட பேக்கெட் நான் 70.10 வச்சு ஜென்ரேட் பண்ண முடியும். ஹேக்கிங். அப்போ நீங்க 70.10 வந்தா விட்டுருன்னு சொன்னீங்கல்ல, நான் 70.10 வந்தா என்னையும் விட்டுருல ஃபயர்வால் பைபாஸ். அப்போ இன்னைக்கு நைட்டு போயிட்டு நீங்க சாட் ஜிபிடில ஹவு டு மிட்டிகேட் என்மேப் ஸ்கேனிங் நீங்க போடுவீங்க. அது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அந்த சொல்யூஷன் நீங்க போட்டாலும் எங்களால மேபி பைபாஸ் பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன்? நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன் லாஸ்ட்ல? என்ன வார்த்தை சொன்னேன் அதுக்கு முன்னாடி? லாஸ்ட் சொன்ன 2 வார்த்தை மேபி ஆன்லைன்ல கவனிச்சிருக்காங்க பாருங்க. ஓகேவா? என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் இதெல்லாம் கோர்வையா படிக்கணும். எனக்கு இந்த கோர்ஸுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் வேணும், ஒரு ஃபயர்வால் இன்ஜினியர் வேணும், எத்திக்கல் அக்கறை வேணும். 3 பேர் ஒரு செஷன்ல உட்காந்தீங்கன்னா தெரிவிக்க விட்டுலாம். இப்போ 3 பேர் உள்ள இருக்கீங்க, டெமோ முடிகிற வழியும். ஃபயர்வால் படிக்கிறவங்களும் இருக்கீங்க, ஃபயர்வால் படிச்சவங்களா நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்கீங்க, எத்திக்கல் அக்கறை உள்ள இருக்காரு. 3 பேருக்கு சேர்த்து தான் அந்த ஒரு கோர்ஸ் சொல்ல போனா. ஓகே? அப்போ நான் ஹேக்கரு, நான் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு, நாளைக்கு உங்க காலையில உங்க கம்பெனி ஸ்கேன் பண்ண போறேன். இதை தெரிஞ்ச நீங்க நைட்டுக்குள்ள போய் சாட் ஜிபிடியோ இல்ல வேற எங்கேயும் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போயிட்டு மிட்டிகேஷன் மெத்தட் போடுவீங்க. மிட்டிகேஷன் மெத்தட் நீங்க போட்டாலும் என்னால என்ன பண்ண முடியும்? பைபாஸ் பண்ண முடியும் மேபி. ஏன்னா விளையாட்டு கிடையாது. நீங்க பேலால்டோ வச்சிருக்கீங்க. பேலால்டோன்றது குளோபலி ஸ்ட்ராங் ஃபயர்வால். அவன் என்மேப் மிட்டிகேஷன் போட்டு வச்சிருப்பான். நீங்க என்மேப் மிட்டிகேஷன் போட்ட உடனே நான் ஈஸியா ஸ்கேன் பண்ண முடியாது, அதுக்கு நான் கஷ்டப்படணும். அதான் மேபி. அதுக்காக ஸ்கேனே பண்ண முடியாதுன்னு கிடையாது, என்னால அதையும் மீறி உள்ள வர முடியும். என்ன போனதை ஈஸியா ஸ்கேன் பண்ணி போயிட்டேன். இப்போ நான் ஸ்கேன் பண்றதுக்கு இன்னும் ஆரண்டி பண்ணும். எப்படி ஒரு பேனால்டோல இருக்க என்மேப் மிட்டிகேஷனை பைபாஸ் பண்றது? அப்ப பேனால்டோ என்மேப் மிட்டிகேஷன் எப்படி பில்ட் பண்ணிருக்கான்? எதை வச்சு பிளாக் ஆகுது? நான் 1000 போர்ட்ஸ் அனுப்புறேன், பிளாக் ஆகுதா? அப்ப நான் 1000 அனுப்ப மாட்டேன், 500 அனுப்பிச்சுப்பா. இன்கேஸ் பேனால்டோல என்ன ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்கன்னா என்மேப் பண்ணா 1000 வரும், 1000 வந்தா பிளாக் பண்ணிடுன்னு எழுதிருந்தானா, இது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் 1000 அனுப்ப மாட்டேன், நான் 500 போர்ட் ஸ்கேன் பண்ணுவேன். நீங்க 500 மிட்டிகேட் பண்ணீங்கன்னா நான் 2 போட்டா ஸ்கேன் பண்ணுவேன். நீங்க பைபாஸ், நீங்க மிட்டிகேஷன் மெத்தட் போட்டாலும் எங்களால பைபாஸ் பண்ண முடியும். அந்த பைபாஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன், ஹோம்ஒர்க் தான். சம் ஹோம்ஒர்க்ஸும் இருக்கு. என்மேப் டைம் ஸ்கேன் முடிஞ்சா இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோங்கப்பா. என்னங்க சொல்றேன், எல்லாம் ஹோம்ஒர்க்ன்றீங்க, சொல்லி தர மாட்டீங்களான்னா ஒரு சிலது நீங்க கண்டுபிடிக்க சொல்லதான் அதோட பவர் தெரியும். இல்லைன்னா ஓகே சார், ஓகே சார், புரிஞ்சுதாப்பா, புரிஞ்சுது. இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ இதுதான் என்மேப்போட பார்ட் 1. இதே என்மேப் பார்ட் 2 செஷன் எடுப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா என்மேப்போட பார்ட் 2 பார்க்க போறோம்.